السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய உபதேசங்களை, நிறைய அறிவுரைகளை தினந்தோறும் ஏதோ ஒரு வகையில கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த அறிவுரைகள்ல, உபதேசங்கள்ல ரொம்ப அழுத்தமாக, இதை விட அழுத்தமா வேற யாரும் நமக்கு சொல்ல முடியாது என்கிற அளவிற்கு ரொம்ப அழுத்தமான ஒரு பாடம் சொல்லப்படுகிற இடம் எது அப்படின்னு கேட்டா மரணம் தான். மரணத்தை போல அழுத்தமான பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது, எந்த மனிதரும் போதிக்க முடியாது. ஆனா அந்த மரணம் கூட நம்முடைய உள்ளத்தை உழுக்க மறுக்கிறது, நம்முடைய உள்ளத்துல இரக்கத்தை அல்லது பயத்தை ஏற்படுத்த மறுக்குது. அப்படின்னா ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வுகளை போலவே இந்த மரண நிகழ்வுகளையும் நம்ம பங்கெடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா நாம ஒவ்வொருத்தருமே நம்மளை மீள் பரிசீலனை பண்ணி பார்க்கணும். நம்முடைய கல்வி இறுகி போச்சுன்னு அர்த்தம். நம்முடைய உள்ளம் இறுகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பயனும் கிடையாது. குர்ஆன்ல யூதர்களுடைய வரலாறு அல்லாஹ் சூரா பக்ராவுல தொடர்ந்து பேசுறான். அதுல அல்லாஹ் அழுத்தமா சொல்ற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, யூதர்களை நாம சபிச்சோம் அப்படிங்கிறான், நிறைய தண்டிச்சோம் அப்படிங்கிறான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிறைய வகையான பாடங்கள், படிப்பினைகள் எல்லாவற்றையும் அவங்க புறக்கணிச்சாங்க. அதுக்கான காரணத்தை ஒரு இடத்துல சொல்றான், சும்மா கசத்து குலூவுக்கும் மிம்பாதி லாலிக்கே ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா. உங்களுடைய உள்ளம் ரொம்ப இறுகி போச்சு, பாறையை போல இல்ல, அதை விட அதிகமாக உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போச்சு. அதான் காரணம். இன்னமினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். ஏன்னா பாறைகள்ல கூட, கற்கள்ல கூட ஆறுகள், தண்ணீர் ஓடக்கூடிய பாறைகள் எல்லாம் இருக்கிறது. இன்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா. பாறை பிளந்து தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய மாதிரியான பாறைகள் எல்லாம் இருக்கிறது. இன்ன மின்ஹா லமா யஹ்பித்து மின் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உருண்டு விழுந்து விடக்கூடிய பாறைகளும் கூட இருக்கிறது. ஆனா மனிதர்களாகிய உங்களுக்கு அந்த ஈரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கல்வெல்லாம் ரொம்ப இறுகி போச்சு. அதனாலதான் நீங்க இவ்வளவு பாடங்கள், இவ்வளவு அறிவுரைகள், இவ்வளவு படிப்பினைகள் சொல்லியும் நீங்க திருந்தாம இருக்கிறீங்கன்னு யூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம அந்த இடத்துல நம்மளை பொருத்தி வச்சு பார்க்கணும், நம்முடைய கல்வி எப்படி இருக்கு இந்த நிமிடத்துல. இப்ப நாம இதற்காக புறப்பட்ட, இந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு, அதற்காக பயணப்பட்ட நேரத்துல, அதுக்காக வேண்டி தொழுகையில் ஈடுபட்ட பொழுது, அதற்காக வேண்டி ஜனாதாவை பின்தொடர்ந்த தருணத்துல, அதற்காக வேண்டி கபிரிஸ்தான்ல வந்து நின்ற பொழுது, அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிற இந்த தருணத்துல, இப்பமெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் நடமாட்டம், நம்முடைய செயல்களை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் கல்வை தான் பாக்குறான். அப்ப கல்வுக்குள்ள 1008 கசடுகளையும் கசப்புகளையும் இறுக்கங்களையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே நாம வெளியில என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்லாஹ்விடத்துல பயன் இல்லை. அதனால இந்த மாதிரியான தருணங்கள்ல கூட என் உள்ளம் உழுக்கப்படல அப்படின்னா உள்ளத்துல கோளாறு இருக்குது. அல்லாஹ்விடத்துல அதுக்காக சரணடைஞ்சு அல்லாஹ் என் உள்ளத்தை மென்மைப்படுத்துன்னு கேளுங்க. இந்த நேரத்துல நமக்கு அழுக வரலாம், வேற எந்த நேரத்துல அழுக வரும்னு நினைக்கிறீங்க? இந்த நேரத்துல நான் உணர்ச்சி வசப்படலாம், வேற எந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு விட முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால அப்படி இந்த தருணத்துல இப்படி இருக்கிறோம். நம்ம விரும்பியோ விரும்பாமலோ இந்த நேரங்களும் கூட பல நேரங்கள்ல அப்படித்தான் நமக்கு கடந்து போகிற ஒரு சாதாரண நிகழ்வை போல. அந்த குடும்பத்தாருடைய முகப்பத்துக்காக வேண்டி பங்கெடுக்கக்கூடிய மனநிலையில நம்ம ஆளாயிட்டோம். அவர் நமக்கு தெரிஞ்சவர் இல்ல, அவருடைய அம்மா இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல, அவருடைய கணவர் இல்ல, அவருடைய மனைவி இல்ல. உண்மையில நிஜமா அதுவும் ஒரு நோக்கம் தான். அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவங்களுடைய ஆறுதலுக்காக, அவங்க தன்னுடைய தாய தந்தைய உறவுகளை இழந்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி போற, அது பிழையானது இல்லை, குற்றமானது இல்லை. ஆனா அது மட்டுமே நோக்கமா இருந்தா, அதை தாண்டி இது வந்து பெற வேண்டிய பாடங்கள் எதையும் பெறல அப்படின்னா என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். இது இந்த நேரத்தில் யோசிக்கலாட்டி வேற எந்த நேரத்திலும் யோசிக்க முடியாது. இது ஒரு செய்தி. ரெண்டாவது, இந்த நேரத்தில் நம்ம நினைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இப்போ அவங்களுக்கு பயன் தரக்கூடியது எது? இப்ப அவங்க விரும்பினா என்ன விரும்புவாங்க, என்ன கேட்பாங்க? இந்த நேரத்தில் அவர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும்? அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய இடத்துல இறந்து போய் இருக்கிற யாரா இருக்கட்டும், இப்ப அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன கோரிக்கை வைப்பாங்க? இப்ப நம்ம உலகத்துல வாழ்கிற பொழுது நம்ம என்ன கேட்கிறோம் அல்லாஹ்விடத்துல? எல்லாத்துலயும் பெரிய பட்டியல் இருக்குல்ல. இப்ப அவங்கள அல்லாஹ்விடத்துல கேளுங்கன்னு சொல்லி சொன்னா, வாய்ப்பு கொடுத்தா, இப்ப அவங்க என்ன கேட்பாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்ன கேட்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்ல இப்ப அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்றான். என்ன கேட்பாங்க? டைம் கேட்பாங்க அல்லாஹ்ட்ட.
அல்லாஹ் இடத்துல டைம் கேட்பாங்க, வாழ்க்கையை கேட்பாங்க. லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் டைம் கொடு ரப்பே. இப்ப நமக்கு நிறைய டைம் இருக்குது. டைம் முடிஞ்சதுக்கு பிறகு டைம் கொடுன்னு கேட்கறது புத்திசாலித்தனமா? அது டைம் இருக்கிற பொழுதே அந்த அவங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டா? இப்ப அவங்க டைம் கேட்டாலும் கொடுக்கப்படுமா? அவங்க எவ்வளவுதான் மன்றாடினாலும் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறதா? மீண்டும் அவர்களுக்கு வாழ்க்கை என்கிற ஒரு டைம் வழங்கப்படுமா? வழங்கப்படவே படாது. இப்ப நமக்கு கையில அந்த டைம் இருக்குதுல்ல. அப்ப நான் ஒரு புத்திசாலி என்ன செய்யணும்? ஒன்றிலிருந்து இருந்து இன்னொரு பாடத்தை படிக்கணும்ல. இப்ப நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆகப்பெரிய நியமத்துகள்ல ரொம்ப உயர்வான நியமத்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரம் தான், நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற காலம் தான். வாழ்நாள், வாழ்க்கைன்னு சொல்றாங்க. வாழ்க்கைங்கிறதே நேரம் தான், நேரங்களின் தொகுப்பு வாழ்க்கை. நாளை மறுமையில போய் நின்றுகிட்டு மனுஷன் புலம்புகிற பொழுது, நரகத்தில் கடந்து புலம்பும் போது அல்லாஹ் கேட்பான், அவலம் அம்மிருக்கும் மாயத்ததக்கரு ஃபீஹிமன் ததக்கர். மனுஷன் கேட்பான், ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். எல்லாம் என்ன கொஞ்சம் ரிட்டர்ன் அனுப்பு, நான் இனிமே போய் நான் ரொம்ப ரொக்கமா ரொம்ப நல்லவனா ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ரப்பேன்னு கேட்பானா. அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும், அவலம் அம்மிருக்கும் மாயத்ததக்கரு ஃபீஹிமன் ததக்கர். ஒரு மனுஷன் படிப்பின பெறதுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ, எவ்வளவு காலம் வேணுமோ, அவ்வளவு காலத்தை உனக்கு நான் தரலையா? கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்து நினைப்பா, எல்லாத்தையும் வீணடிச்சுட்டு இப்ப திரும்ப உன்னை அனுப்பினாலும் நீ அதுதான் செய்ய போற. நீ இப்ப உனக்கு ஏன் வாய்ப்பு தரலன்னு கேட்டா, மீண்டும் கொடுத்தாலும் மீண்டும் அப்படித்தான். ஏன்னா உனக்கு தான் சொல்லப்பட்டுருச்சு, வாழும்போது சொன்னமே, பாரு மௌத்து வந்துருச்சு பாரு, போயிட்டாங்க பாரு, இனிமே வாய்ப்பு இல்ல பாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னமே. அப்ப சொல்லும் போதெல்லாம் நீ அதை வீணடிச்சுட்டு திரும்ப இப்ப வந்து கேட்டனா, இப்பொழுது உனக்கு மீண்டும் வாய்ப்பளித்தாலும் அதையும் நீ வீணடிக்கத்தான் செய்வ. அதனால உனக்கு வாய்ப்பு இல்ல. அதனால இந்த ரெண்டு செய்திகளை இந்த தருணத்துல, அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டிய இந்த நேரத்துல அவர்களை உறுதிப்படுத்துமாறு ரசூலுல்லாஹ் இப்பதான் கேட்க சொன்னாங்க. கேள்விகளுக்கு ஆரம்பமாகிற இந்த நேரத்துல எல்லாம் உங்களை உறுதிப்படுத்தி, உங்களுடைய கல்பை உறுதிப்படுத்து, கேள்விகளை லேசாக்கி கல்பை உறுதிப்படுத்துன்னு கேட்க சொன்னாங்க. அவங்களுக்கு கேட்கிற அதே நேரத்துல நமக்கும் சேர்த்து, யாரெல்லாம் எங்க கல்பை மென்மையாக்கு, எங்க கல்பை இலகுவாகாக்கு. இறுகமாக்கிடுச்சுன்னா எந்த அறிவுரையும் பயன் தராது, எந்த உபதேசங்களும் பயன் தராது, எந்த அத்தாட்சிகளும் பயன் தராது. காபிர்கள் அற்புதங்களை பார்த்து ஏத்துக்கலன்னு சொல்றோமே, நம்மகிட்ட கொடுத்தா நம்ம ஏத்திருப்போமான்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. இந்த மனநிலையில நம்மகிட்ட இருந்தா நம்ம ஏத்திருப்போமான்னு பார்த்தா சந்தேகம் தான். அல்லாஹ் தன்னுடைய அருளால் நம்மளை மூமின்களாக ஆக்கிட்டான். அதனால அவ்வளவு பெரிய அந்த ஞாபகத்தை இழந்து விடாது இருப்பதற்காக வேண்டி இந்த தருணத்தை, இந்த ரெண்டு சிந்தனைகளை, ஒன்று உங்களுடைய உள்ளத்தை கவனிங்க, உள்ளத்தினுடைய நடமாட்டத்தை கவனிங்க. உள்ளம் இறுகி போய் இருக்குதா, உண்மையிலேயே அல்லாஹ் அருள் செய்த உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்குதாங்கிறத நீங்க பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை வீணடிச்சிடாம ஏதாவது ஒரு வகையில் இப்ப இந்த நேரத்துல எனக்கு எது பயன் தருமோ அதுதான் உண்மையான என்னுடைய வாழ்க்கை, அதுக்குத்தான் நான் என் வாழ்க்கையை செலவழிச்சிருக்கணும். அப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கைக்காக நம்முடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய சிந்தனைகளை இந்த நேரத்திலிருந்தே, இது காலம் முழுக்க இந்த சிந்தனை ஓடின்னு சொல்ல முடியாது. இதுக்கு வரை இன்னொரு மரணம் வரும்ல, இன்னொரு மௌத்த வரும்ல, அப்ப மீண்டும் ஒரு சார்ஜ் பண்ணிக்குவோம். ஒரு மரணமே ஒரு மனுஷனை மௌத்து வரைக்கும் கொண்டு போயிரும் சொல்ல முடியாது. ஒரு 2 நாட்களுக்கு, ஒரு 4 நாட்களுக்கு, ஒரு நாளைக்கு. நாளைக்கு காலையில் நம்ம பெருநாள் சொல்ல போறோம், இன்று இரவு ஒரு தகச்சத்துல அது அந்த அளவிற்கு கூட இது சார்ஜ் பண்ணலாட்டி, இந்த சார்ஜ் இப்ப வந்ததுல என்ன, அந்த சார்ஜ் கூட இதுல ஏறல அப்படின்னா, ஒரு அரை நாள் கூட இதனால் எனக்கு பாடமோ அறிவுரையோ படிப்பிலையோ பெறல அப்படின்னா என்ன என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்துல இதற்காக பிரார்த்திப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் நன்மக்களாக ஆக்கியருள்வானாக.